அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் குரு பூஜையாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளில் இவ்வளவு கூட்டங்கள் வருகிறது என்றால் அந்த மனிதரை பற்றிய மக்கள் மனதில் இருக்கின்ற ஒரு எண்ணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நான் அவர் கூட நடித்ததில்லை, ஆனால் திரையுலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நடிகராக நிறைய பேரை பிடிக்கும், சக நடிகர்களுக்கு பிடிக்கிறது ரைட், அவரோட பழகியிருக்காங்க. ரசிகர்களுக்கு அவரை பிடிக்கும், இது இரண்டாம் சாரார் வச்சுக்கலாம். அவரால் பயனடைந்தவர்களுக்கு அவரை பிடிக்கும், அவரால் பயன் பெற்றவர்கள் நிச்சயமா அவரை பிடிக்கும். அவர் கட்சி தொண்டர்கள் தலைவனாக அவரை பிடிக்கும். இதெல்லாம் மட்டும்தான் இந்த கூட்டத்துக்கு காரணமா அப்படின்னா இல்லை. அவர் கூட சேர்ந்து பணியாற்றல, அவருடைய கட்சியில இல்லை, அவரால் எந்த பயனும் பெறாதவர்கள் கூட அவரை கொண்டாடுகிறார்கள் என்றால் முக்கிய காரணம் நல்ல மனிதர் அப்படின்றதுனால. சரி, இதெல்லாம் எப்படின்னா, நடிகனாக என் மனதில் வாழ்கிறார் ஒரு சாரார் சொல்றாங்க, தலைவனாக என் மனதில் வாழ்கிறார் தொண்டர் சொல்றாங்க, உதவி செய்தவர் எனக்கு, அவரை நான் ஒரு உதவி செய்தவராக பார்க்கிறேன் அப்படின்ற ஒரு சாராரும், ஒட்டுமொத்தமா எல்லாரும் இன்னைக்கு தெய்வமாக பார்க்கிறேன்றதுதான் எல்லார் வாயிலையும் வர வார்த்தை. அது நடிகராக இருந்தாலும் சரி, ரசிகனாக இருந்தாலும் சரி, தொண்டனாக இருந்தாலும் சரி, அவரால் பயன்பெற்றவராக இருந்தாலும் அவரை நான் இறைவனாக பார்க்கிறேன், இறைவனாக மனதில் வாழ்கிறார் என்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். இப்படி பல நூற்றாண்டுகள் கடந்துதான் ஒரு மனிதர் உருவாக முடியும். அவருடைய நல்ல மனசு, நல்ல எண்ணம், சினிமா உலகத்தில் போய் கேட்டிங்கன்னா தெரியும், சராசரி உணவு, அது அடிமட்ட தொழில்நுட்ப கலைஞராக இருந்தாலும் சரி, அவர் ஹீரோவாக இருந்தாலும் ஒரே மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சினிமா உலகத்தில் எல்லாமே சொல்லுவாங்க. அவருடைய ஷூட்டிங்கில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணவு தான் இருக்கணும் அப்படி பார்த்தவர். அதே மாதிரி உதவி பல செய்தவர். அது மட்டும் இல்லாமல் தமிழை தவிர வேறு மொழிகளில் நடிக்காத நபர். இப்படி அடுக்கிட்டே போலாம். உண்மையிலே அந்த மாமனிதருடைய இந்த நினைவு நாள் இது வருங்காலங்களிலும் கண்டிப்பாக தொடரும். ஏன்னா அவரை மனுஷனா பார்த்தா அது கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும், நடிகனா பார்த்தா கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும், உதவி பெற்றவராக அவரை உதவி கொடுத்தவராக நினைச்சா கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும். அவர் எல்லா மனுஷனையும் எல்லார் மனதிலும் இறைவனாக இருப்பதால் இன்னும் பல ஆண்டுகளுக்கு, பல நூற்றாண்டுகளுக்கு அவருடைய இந்த நினைவு நாள் நிச்சயமாக அனுசரிக்கப்படும். அதாவது இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்துல அனுசரிக்கும் போது துக்கமான இந்த நாள்ல கூட அவர் செய்த நன்மையை போல உணவு கூட்டம் அலமோதுதுங்க, அலமோதுது. நீங்க பார்த்துருப்பீங்க, காலில் இருந்து மீடியால எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரோடே பிளாக் ஆயிடுச்சு. வருங்காலங்களில் அவருக்குன்ற இந்த தினத்தை நிச்சயமாக மக்கள் மனதில் நிற்கும் அளவிற்கு, மக்களால் போற்றப்படுகின்ற அளவுக்கு இந்த நாளை அனுசரிப்பார்கள். அவருடைய பிறந்த நாள், அவருடைய மறைந்த நாள் என்ற இரண்டு நாளுமே நிச்சயமாக பிறந்த நாளை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடியும், அவர் இறந்த தினத்தன்று துக்கத்தை அனுசரித்தும் இனிமேல் வரும் சந்ததிகள் கடைபிடிப்பார்கள்னு நான் நினைக்கிறேன். அவர் கூட நான் எந்த படத்துலையும் நடித்ததில்லை, ஆனால் அவரை பற்றி இவ்வளவு எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா, தூரத்தில் இருக்கிற எனக்கே இவ்வளவு தெரியுதுன்னா, அவர் நேரடி தொடர்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு அவர் மனசில் இருப்பார் யோசித்து பாருங்க. அவருடைய நேரடி தொடர்பு இல்லாதவங்க எல்லாருமே ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க, அவர் நடிகர் அப்படின்னு சொல்றதை தாண்டி அவர் ஒரு கட்சி தலைவர், அதெல்லாம் தாண்டி அவர் நல்ல மனிதர். அதனால தான் எல்லா கேட்டகரியிலையும் எல்லா சாராரும் அவரை இன்னைக்கு அந்த அளவுக்கு மனசார நினைக்கிறாங்க. இது மாதிரி ஒரு இடத்தை பிடிக்கிறது சாத்தியமா அப்படின்னா மிக 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 கஷ்டம் தான் நினைக்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் என்றென்றும் இந்த மண்ணிலே
மறையாது, மக்கள் மனத்தை விட்டு நீங்காது அப்படின்றத நான் நினச்சி பார்க்குறேன், மக்களும் நினச்சி பார்ப்பாங்க. கேப்டனுடைய அந்த பெயர் என்றென்றும் வாழ்க வாழ்க வாழ்க.